Hi investors, this is Money with Ashraf. I am Ashraf. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்னா இதுதான் அப்படின்றது பலருக்கு பலவிதமாக புரிதல் இருக்குது. சிலருக்கு இல்லாமையும் இருக்குது. இல்லாமல் இருந்தாலும் எந்தவித கவலையுமே இல்லை. ஷேர் மார்க்கெட்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக சிம்பிளாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக நான் சொல்ல போகிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா என்னது, நெக்ஸ்ட்டு எதுக்காக ஷேர்ஸை நம்மக்கிட்ட விற்கணும், மூணாவது இதில் கிடைக்கிற ப்ராஃபிட்லாம் என்னது, தென் இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஷேர்ஸை வாங்குகிறோம் விற்கிறோம் அந்த மார்க்கெட்டில், அதுதான் ஷேர் மார்க்கெட். தென் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழக்கடை எடுத்துக்கலாம், பழ மார்க்கெட் எடுத்துக்கலாம். பழ மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, பழத்தை வாங்குறதும் விற்கிறதும் பழ மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. காய்கறி மார்க்கெட்லேயும் காய்கறியை வாங்குறதும் விற்கிறதும் இதுதான் பண்ணுறாங்க. அதுதான் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸை வாங்குறதும் விற்கிறதும் ஷேர் மார்க்கெட் பண்ணுது. சரி, ஓகே. ஷேர்ஸ்னால் என்னது, ஒரு கம்பெனியில் சின்னதாக ஒரு பார்ட், அதை வச்சிருக்கிறது மூலமாக கம்பெனியில் குட்டியாக நம்மளும் அதுக்கு ஓனர் தான். சரிங்களா, இவ்வளோ தான் ஷேர் மார்க்கெட், வேறு எதுவுமே இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் செகண்டு, எதனால் அந்த கம்பெனி ஷேர்ஸை நம்மக்கிட்ட விற்கணும்? இப்போ கம்பெனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க போய் ஒன்று லோன் வாங்கலாம். லோன் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா, அவங்க கம்பெனி ஒரு 100% இருக்குன்னா ஒரு 50%, 40% நம்மளை மாதிரி மக்கள்கிட்ட விட்டு ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. ஃபண்டை எதுக்காக அவங்க ரைஸ் பண்ணணும்? அவங்களோட கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு இருக்கலாம், அவங்க கம்பெனியில் கடன் அதிகமாக வச்சுருக்கலாம், ஸோ அதை ரீபே பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபண்டை ரைஸ் பண்ணி நம்மக்கிட்டேருந்து காசு வாங்கிப்பாங்க. சரிங்களா, ஷேர்ஸாக விட்டு. தென் நம்ம அந்த ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கிட்டோம். இப்போ அதனால நமக்கு என்ன ப்ராஃபிட்டு ரெண்டு தாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரின்சிபல் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். சரிங்களா, நம்ம போட்ட ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கோம், ஒரு 1.20 இல்லை 1.50 ஆச்சுன்னா அந்த 20,000 50,000 நமக்கு ப்ராஃபிட், அது கேபிட்டல் கெயின். சரிங்களா, அது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிராம் கோல்டு வந்து ஒரு 5,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 5,000 ரூபாய் இருக்குது. ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து ஒரு 6,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் கேபிட்டல் கெயின், அது ப்ராஃபிட். தென் இன்னொன்று வந்து டிவிடெண்ட் மூலமாக கிடைக்கும். டிவிடெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் வர ப்ராஃபிட்டையும் அவங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க. பெருசாலாம் வராதுங்க, ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் இந்த மாதிரி வரும். டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும். இது 2 தான் ப்ராஃபிட்டு. தென் என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்குது, ஒரே நாளில் போட்டு 1 லட்ச ரூபா போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லைங்க. அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு ரிஸ்க் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரண்டீடு ப்ராஃபிட் இல்லை. கன்ஃபார்மாக இவ்வளோதான்ப்பா ப்ராஃபிட் கிடைக்கும், இவ்வளோதான்ப்பா லாஸ் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லிடவே முடியாது. வேறு என்ன தான் பண்ணுறது, வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ராஃபிட் வர்றதும் லாஸ் வர்றதும் நம்மளால் இப்படி வருது, மேலே ஏறுறதையும் இறக்குறதையும் குறைக்க முடியாது. இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருக்கோம், அது 90 ரூபா போகிறதையும் 110 ரூபா போகிறதையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. எல்லாம் தானாக நடக்கிறது. நம்ம வேறு என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட்டாக இன்வெஸ்டிங் பண்ணணும். மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பவுன்ஸ் பேக் கொடுக்கும் மார்க்கெட். இப்போ ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வருதுன்னா மார்க்கெட் உடஞ்சி கீழே போவோம். அந்த இடத்துல நம்ம மொத்தத்தையும் விற்றுட்டு லாஸ்ட்லலாம் வெளில வரக்கூடாது. ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிசர்ச், ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். தென் பேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நான் இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும், கிடைக்கலையே நான் விற்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் செய்கிறது தான் தவறு. எந்த அளவுக்கு பேஷண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஷேர் மார்க்கெட் பற்றி பயப்படாதீங்க. டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். தென் இன்னும் உங்களுக்கு எதனா கேள்விகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் நீங்கள் கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுறது மூலமாக இந்த வீடியோ கொஞ்சம் எனக்கு ரீச் கிடைக்கும். தென்
வரும் வீடியோகளில் எந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி சிம்பிளிஃபைடாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து என்ன பண்ணணுன்றது டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன். லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர் மக்களே.